என்னடா அம்பர்லா 10 நாளா கடல் பக்கமே ஆளை காணும். அதான்ப்பா எனக்கு தண்ணியில் கண்டோம்னு சொன்னல, அதனால வேற வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். வேலை கிடைச்சுதா? கிடைச்சிச்சு. நான் தான் கிளம்பி வேணான்ட்டேன். ஏன்? வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஏண்டா தண்ணியில கண்டோம்னு சொல்லிட்டு திரியிறியே, இந்த குளிக்கிற தண்ணி மற்ற மேட்டர்லாம் எப்படி? அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற இல்லப்பா, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யாரு? வலைய புடுறா. வலைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு. கடல் கண்ணிக்கு கால் இருக்காதரா, வாலு தான் இருக்கும். எது? எப்பா மேக்கப் போடுதுப்பா, ஒருவேளை நடிகையா இருக்குமோ? ஆமாவா, நடிகைதா. நடிகைதானா? பேர் என்ன? கேஆர் விஜயா. எப்பா கேஆர் விஜயா நாங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? லேட்டஸ்ட். லேட்டஸ்டா அப்படின்னா ரீமேக்கா? ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. அடடா, இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா. எங்களுக்குலாம் மணக்கலையே. அதுக்கெல்லாம் மூக்குல சொரணை இருக்கணும். ஏன்? நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணை இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணை இருக்கும். அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுப்பா. சுரா, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து வருதுப்பா. நம்மளை பார்த்து வரலடா, அம்பர்லா பொண்ணே தான் பார்த்து வருது. என்ன பார்த்து வருதா? என்னையும் பார்த்து வருது. இந்த மாதிரி சிகப்பா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் கருப்பா இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு ஒரு வெறி வருமா? வெறியா? என்னப்பா சொல்ற? ஐயோ சுரா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து திடீர்னு என்ன பார்த்து ஐ லவ் சொல்லி ஒரு கிஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, நீ மனசு உடைஞ்சு மூஞ்சில தாடிட்டு வச்சிடக்கூடாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நினைத்தேன் வந்தாய். ஏப்பா என்னப்பா நேரம் இப்படியே வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது? நல்லா தானே இருக்கேன். ஐயோ அப்பத மாதிரியே டர்ன் பண்றானே. ஓ கடல் மம்மி, ஓ சாரி. ஓ கடல் மாதா, இந்த அவளையை ஏத்துக்க. ஏப்பா என்னப்பா ஐலியே சொல்ல வந்தா கடலுக்குள்ள சாக போறாப்பா? ரெண்டு ஒண்ணு தான் விடு. ஐயப்பா விளையாட்டா பேசாம அந்த பொண்ணை காப்பாத்தியா? இங்க பாரு, ஒரு பொண்ணோட உசுரை பத்தி என்ன மாதிரி இளைஞனுக்கு தாப்பா தெரியும். ஏய் வலை பின்னணும்டா. வலை எப்ப வேணாலும் பண்ணலாம்ப்பா, ஆனா ஒரு பொண்ணோட தற்கொலையை தடுக்கணும்ப்பா. அது இந்த மாதிரி ஐஸ்கிரீமுக்கு எல்லாம் காப்பாத்தி ஆகணும். ஓ போய் அள்ளிட்டு வா. ஏய் ஏய் இந்த பொண்ணு, ஏய் கேர்ள் ஸ்டாப். என்ன விடுங்க, நான் சாக போறேன். ரமேஷ் இல்லாம என்னால வாழ முடியாது. ஓ லவ் ஃபெயிலியரா? ஐயோ வாமா. நோ, என்ன விடுங்க. ரமேஷ் இல்லாம என்னால வாழவே முடியாது. நாமா ஒரு ரமேஷ் இல்லனா ஒரு சுரேஷ், சுரேஷ் இல்லனா ஒரு தினேஷ், தினேஷ் இல்லனா ஒரு கணேஷ். நீ வா. அப்படி எல்லாம் என் மனசை மாத்திக்கவே முடியாது. ரமேஷ் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். என்ன விடுங்க. என்ன அந்த புள்ளிய கூட்டி தண்ணிக்குள்ள போயிட்டா? வந்துட்டா. என்னமா? ஹலோ ஏ பொண்ணே. ரைட்டு போட்டான்ல. ஏண்டா டேய்? ஐயப்பா மண்ணு. என்ன எக்ஸிபிஷனா காட்டிக்கிட்டு இருக்காங்க? யாரா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. யாரு? ஆம்புலன்ஸ்ல ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு முதலுதவி பண்ணணும் தம்பி. முதலுதவியா? அது எப்படி தம்பி? இந்த மாதிரி கடல்ல விழுந்தவங்க நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க, அதனால வயித்துல இப்படி கைய வச்சு அமிக்கி 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 அமிக்கி. யோ இப்படியே அமைக்கிட்டு இருந்தா குடல் வாய் வழியா வெளியே வந்துறியா? மேல சொல்லு. இப்படியே அமுக்கிட்டு இருந்தா குடிச்ச தண்ணி எல்லாம் வாய் வழியா வெளியில வந்துடும். அமுக்குங்க தம்பி. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கணும், வாங்கணும். கடமன் வந்ததுக்கு அப்புறம் கூச்சப்படக்கூடாது. அமுக்குங்க தம்பி அப்படின்றீங்க? ஆமா ராஜா. சரி பெரியவங்களா சொல்றீங்க, அமுக்கிடுவோம்.
எக்ஸ்கூஸ் மீ. என்னய்யா? இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கிறோம்னு என் அடி மனசு பிராண்டுதுப்பா. இருக்கலாமா? சரி, நான் ரைட் ஏரியாவை கவர் பண்ணிக்கிறேன், நீ லெஃப்ட் ஏரியாவை கவர் பண்ணிக்க. தேங்க்யூ. ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? கூட்டா சேர்ந்து உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணிய வெளியே எடுக்க. கூட்டா சேர்ந்து தண்ணி எடுக்கிறதுக்கு இதென்ன குடி தண்ணி கிணறா? அப்படி இல்ல. சரி சரி படுமா, முதலுதவி பண்ணணும்ல. அடி செருப்புட்ட. அதான் எந்திரிச்சு குத்துக்கிற மாதிரி உட்காந்துருச்சா மறுபடியும் நான் முதல்ல உதவி. ஏய், என்ன எதுக்கே காப்பாத்தன? ஓம் பேச்சை கேட்டு தான் போய் காப்பாத்தினேன். எனக்கு தேவையான அந்த அசிங்கம். ஏய் மிஸ்டர், என்கிட்ட பேசு. மறுபடியும் பாத்தியாடா? இந்த பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டு.